அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி, அதாவது 5/3/2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் புதன்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நவகிரகங்களுடைய நாயகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது? இந்த நாள் அப்படிங்கிறது சஷ்டி விரதம் மற்றும் கார்த்திகை விரதம் ரெண்டுமே இருக்கு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். ஏதாவது நல்ல காரியம் இருக்கும். நகை நட்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், பொண்ணு பார்க்க போகணும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இந்த மாதிரி எல்லா விதமான நல்ல தொடக்கத்திற்கும் இந்த நாளை பயன்படுத்துங்க. குறிப்பா முருகப்பெருமானுக்கு விரதம் இருங்க. முடிஞ்சதுன்னா நாள் முழுக்க விரதம் இருந்து முருகப்பெருமான் கிட்ட வேண்டுதலை வைக்கலாம். இல்ல ஏதாவது உடல்நல சரியில்லாம இருக்கு, என்னால விரதம்லாம் இருக்க முடியாதுமான்னு சொல்றீங்களா? பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். எதுவுமே முடியாதுமா அப்படிங்கிறீங்களா? குளிச்சு முடிச்சு வீட்டுல கூட தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு செவ்வரிலே மாலையிட்டு 6 நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி அவர்கிட்ட வழிபாடு வச்சுட்டு வாங்க. முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி வேண்டீங்க அப்படின்னா உங்க கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் அவர் பதில் கொடுப்பார். சரிங்களா? மாதம் மாதம் யார் ஒருத்தங்க சஷ்டி விரதம் இருக்கீங்களோ அவங்க வீட்டுல கட்டாயம் குழந்தை செல்வம் கிடைக்கும். அதே மாதிரி நிறைவான செல்வ செழிப்பு கிடைக்கும். புரியுதுங்களா? பொருளாதார தடை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, எதை செஞ்சாலும் நஷ்டமாவே போகுதுன்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னாக்க உங்களுடைய அந்த கஷ்டங்கள், குறிப்பா பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறத நீங்களே கண் கூட பார்க்க முடியும். ஏன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடை பொறுத்த வரைக்கும் நிறைவான செல்வத்தையும் ஈடு இணையில்லாத நிம்மதியும் கொடுப்பார். குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு இவருடைய வழிபாடு பெருந்துணை இருக்கும். சொந்த நாள் முழுக்கவே முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்கிறதையும் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை நீங்க பாராயணம் பண்ணும். முடிஞ்சதுன்னா அதிகாலையிலே வீட்டுல வந்து கந்த சஷ்டி கவச பாடலை வந்து ஒழிக்க செய்யுங்க. ரொம்ப நல்லது. காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க, இது அப்படியே மனம் உருகி கேட்டு பாருங்களேன். உங்க கண்ணுல அப்படியே அந்த கஷ்டங்கள் கரைந்து போகும். முருகப்பெருமானுக்கிட்ட முழுசா உங்க மனசை வந்து ஒப்படைச்சிருங்க. என்னுடைய கஷ்டமோ நஷ்டமோ உனக்கு தெரியாது எதுவும் இல்லை முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகான மனமுருகி வேண்டப்போ உடைய மலையளவு கஷ்டம் கூட பனி மாதிரி கரைந்து போகும். அதற்கு கந்த கடவுள் பொறுப்பேற்பார். நல்லதே நடக்கும். சரிங்க, இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாமா? சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது? முதல் விஷயம், குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. இதுவரைக்கும் இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுது. இந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. அதே மாதிரி இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு முடிச்சுக்க போறீங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் விலகி நின்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. நம்ம வந்து போய் நின்று இருப்போம், நல்லது கெட்ட கூப்பிட்டுருப்போம். ஆனா பெருசா ரெஸ்பான்ஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க அந்த உறவுக்காரங்க. ஆனா இந்த நாள்ல உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்ககிட்ட வந்து நின்று பேசுவாங்க. அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் புதிய அதிகாரியும் உங்களை மதிப்பாங்க, உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளுக்கு மதிப்பு உண்டு. சொல்லப்போனா மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல பக்குவமா பேசி சில காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க. இந்த பேச்சு திறமை இன்னைக்கு வந்து உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும். அதே மாதிரி உத்தியோகத்துல மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். இந்த இடத்துல இந்த நாள் வேலை செஞ்சுட்டோம், பிடிச்சமான இடத்துக்கு மாறிக்கலாமா, இல்ல நமக்கு பக்கமா இருக்கக்கூடிய இடத்துக்கு மாறிக்கலாமா, அந்த மாதிரி. அதே மாதிரி குடும்பத்துல ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் அகலுதுங்க. குறிப்பா கணவன் மனைவி உறவுகிட்ட இருந்த அந்த மனக்கசப்பு, மனத்தாங்கல், நீ ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணு சொல்ல, நான் ஏன் ஒத்துக்கணும், நீ ஏன் ஒத்துக்கணும், நீ ஏன் அன்னைக்கு அப்படி பண்ண, அந்த மாதிரி நிறைய சண்டை சச்சரவு இருக்கும் இல்லையா? அது எல்லாமே மறைய போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க போறீங்க. இந்த கணவன் மனைவி உறவுலாம் வந்து ஒற்றுமை இருக்கும் இன்னைக்கு. பண வரவு பொறுத்த வரைக்கும் தாமதப்பட்டாலும் சரி உங்களுடைய பணம் இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நிகழப்போகுது. அதே பெண்களை பொறுத்த வரைக்கும் அது வியாபாரம் செய்றீங்க அப்படின்னாக்கா செழிப்புடன் காணப்படுவீங்க.
அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அப்படியே தேகம் வந்து பாத்தீங்கன்னாக்க பலம் பெற போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மேம்பாடு உண்டு. தடையில்லாம காரியங்கள் எல்லாமே சாதிக்கிறதுனால தனவரவு தாராளமா இருக்க போகுது. நட்பு வட்டாரம் இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஆனா புதிய நட்புகள் கிட்ட, குறிப்பா ஆண்களா இருந்தாங்க பெண்கள் கிட்டயும், பெண்களா இருந்தீங்க ஆண்கள் கிட்டயும் நட்பு ரீதியான பழக்கவழக்கங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா உங்கள பத்தின பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காம இருக்கணும். நீங்களும் அவங்களுடைய விஷயத்துல தலையிடாம இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி இல்லாம எப்பவும் போல எல்லாரையும் நம்புற மாதிரி புதிய உறவுகளுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய விஷயத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க சிக்கல்கள்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எச்சரிக்கைங்க. அது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாக போகுது. சொல்லப்போனா மருத்துவ செலவுகள் குறையுங்க. இதுவே சமூக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா பலதரப்பட்ட அனுபவம் ஏற்படுங்க. விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை துறைகள்ல ஈடுபாடு அதிகமாகும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பழைய பழுதான வாகனத்தை சீர் செய்வீங்க. இதுவே சேவை பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய ஆதரவுகள் கிடைக்கும். குறிப்பா இன்னைக்கு சிம்ம ராசிக்கு வெளி உலக அனுபவத்துல நிறைய மாற்றங்கள் உருவாகும். பகை மறையுதுங்க. இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை உற்சாகத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துல இருந்த குறிப்பா கணவன் மனைவி உறவுகள்ல இருந்த ஆனா மனத்தாங்கள் மறைவதனால குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுதுங்க. பிள்ளைகளுடைய போக்குல முன்னேற்றம் உண்டு. அவருடைய செயல்பாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும். நீங்க சொல்றதுக்கு மறுபேச்சு பேச மாட்டாங்க. நீங்க சொல்வதை கேட்டு நடந்துப்பாங்க. இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். லாபம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். இதே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க. அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ இல்ல கூலி வேலை செய்தாலும் பரவாயில்லைங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அந்த பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த அந்த சங்கடங்கள் மறையுது. சந்தோஷமா நீங்க வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு தொண்டர்கள் மத்தியிலும் சரி மேலிடத்திலும் சரி ஆதரவு பெறக்கூடிய நாளா இருக்கு. குறிப்பா உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்னைக்கு நனவாகக்கூடிய நாளாகவும் இருக்கு. இதுவே மாணவ மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க படிப்புல ஆர்வம் கூடுதுங்க. கூட படிக்கக்கூடிய சக மாணவர்கள் மத்தியில நீங்க உயர்வா காணப்படுவீங்க. டீச்சர்ஸ் உடைய ஆதரவின் காரணமா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மதிப்பெண்களை தாண்டி விளையாட்டு துறைகளிலுமே சாதிக்க போறீங்க. மேலும் சொல்லனாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சேர்ந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்றேன். நம்ம எல்லாருடைய தேவையும் எங்க வந்து நிக்குதுன்னா இந்த நாள் ஏதாவது பிரச்சனை வருமா? கண்டிப்பா வராது. பண தேவை பூர்த்தி ஆகுமா? கண்டிப்பா பூர்த்தி ஆகும். தனவரவு தாராளமா இருக்கு. வரக்கூடிய பணவரவின் காரணமா ஆல்ரெடி ஏதாவது பண தேவைகளை நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தா கூட அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு நிம்மதி கொடுக்கும். மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம். இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளா இருக்கு. ஒரு வரியில சொன்னாக்க யோகமான நாள். அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய நாள். நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வரக்கூடிய நாள். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். அடுத்ததா பூரம் நட்சத்திரம். தடைப்பட்ட வேலைகளை தந்தை வழி உறவுகளால நடத்திக்க போறீங்க. பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்க காதுக்கு வரக்கூடிய நாளா இருக்கு. குறிப்பா தெய்வ வழிபாட்டுல பங்கேற்பீங்க. அடுத்தது உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். வியாபாரத்துல முன்னேற்றம் அடையக்கூடிய நாள். கடன்களை அடைத்து நிம்மதி அடையக்கூடிய நாள். அலுவலகத்துல வேலை பளு கூடும். அதற்கேற்ற உயர்வும் இருக்கும். திடீர்னு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் போவீங்க. வியாபாரத்தை பொறுத்திருக்கும் உபரி வருமானம் கிடைக்கும். வேலைக்காக புதுசா முயற்சி செய்றவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்குங்க. ஆக மொத்தத்துல இந்த நாள் சிம்ம ராசிக்கு உயர்வை தரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய நாள். பண பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளுங்க. இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள் முழுக்க முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பயன் கொடுக்கும், பலம் சேர்க்கும். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கும்னாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
வீடியோ சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.